அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் இயக்கி நடிக்கும் இட்லி கடை அக்டோபர் 1 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பரிந்துரை இணைந்திருக்கிறார் திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளர் கடலூர் இல புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். கரூர் சம்பவம் தொடர்பாக விசாரணை குழு, உண்மை கண்டறியும் குழு பாஜக அமைச்சிருந்தது. பாஜக தேசிய தலைவர் நட்டா எம்பிக்கள் குழு, பாஜக எம்பிக்கள் குழு அமைச்சிருந்தார். அவங்க கரூரில் எல்லாம் ஆய்வு பண்ணாங்க, பாதிக்கப்பட்டவங்களெலாம் பார்த்தாங்க. இப்போ அவங்க சொல்கிறது என்னென்னா, பணியில் உள்ள நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்த வேண்டும் அப்படின்னு பாஜக சொல்லுவோம், பாஜக குழு வலியுறுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் விசாரணை நடக்கும். பாரதிய ஜனதா என்ற அந்த பாசிஸ்டுகளுடைய பார்வையில் சரியானது எதுவுமே அவங்களுக்கு புரியாது. நல்லது நடந்தா அதை ஏற்றுக்க மாட்டாங்க. உண்மையான நீதி விசாரணை அவர்களுக்கு ஒத்துக்காது. அதுக்கு நிறைய ஆதாரம் சொல்லலாம். இப்ப ஏன்னா உடனடியாக இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் எல்லாருடைய மனதும் வேதனையில தவிக்கக்கூடிய அளவிற்கு மிக கொடூரமான சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்திற்கு காரணமான நபர்கள் மேல இருந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஓடிட்டாங்க, திரும்பி கூட பார்க்கல. சும்மா அழுவுறது, கேமராவுக்கு போஸ் கொடுக்கறது, சினிமா காட்சி மாதிரி போயிட்டாங்க. ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களை தாங்கி பிடித்தது இந்த அரசாங்கம். உடனடியாக எல்லா வகையிலையும் மருத்துவமனையிலும் மருத்துவர்கள் அத்தனை பேரும் கொண்டு மெடிக்கல்ஸ் மருந்துகள் எல்லாம் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்து இதனுடைய முடிவு 100 கணக்கில் இருக்க வேண்டியது மரண விகிதத்தை குறைக்கின்ற விதமாக சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்து 41 அளவுல வந்திருக்கு. இப்பயும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாவற்றிற்கும் காரணம் நம்முடைய முதலமைச்சர், எங்களுடைய தலைவர் தளபதி. உடனடியா என்ன பண்ணாரு, இங்க அந்த நிகழ்வு ஏற்படுவதற்கு காரணம்னா எப்படி சொல்றோம், 8:45 நிகழ்ச்சிக்கு டைம் கொடுக்குறாங்க. 8:45 தான் நான் வீட்டுல இருந்தே புறப்படுறேன், இன்னும் 200 கிலோமீட்டர் போகணும் அப்படின்ற அளவில் இருந்தால் திட்டம் போட்டு வேணுனே நல்ல வெயில் அடிக்கிற நேரத்துல இருக்கட்டும், அப்ப நம்ம போகும்போது அந்த கூட்டம் என்ன வேடிக்கை பார்க்கற வரத நமக்கு பெருமை, நமக்கு பெரிய புகழ் அப்படின்னு தானா கற்பனை பண்ணிக்கிட்டு ஒரு மாயா கற்பனை உலகத்துல ஒரு நபர் போறார், ஒரு நடிகர். இந்த சூழ்நிலைகள்ல நம்முடைய அரசு சரியான நிலை, மக்கள் கூடிட்டாங்க, மயக்கம் வரலாம், அவங்க கஷ்டப்படலாம், நஷ்டப்படலாம், எல்லா விதத்திலையும் அவங்களுக்கு நம்ம ஆறுதலாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ஆம்புலன்ஸு மருத்துவர்கள் எல்லாம் சுற்றுவரத்துல சரியா வச்சிருந்தாங்க. இந்த காரணகர்த்தாக்களுக்கு ஆதரவாக இருக்கிற பாரதிய ஜனதா, இந்த RSS கூட்டம், இதெல்லாம் யாரு, நான் ஒரு அடிப்படையில் ஒண்ணு சொல்ல விரும்புறேன், வேற ஒண்ணும் கிடையாது. நம்முடைய நக்கீரன் ஆசிரியர், என்னுடைய அன்பிற்குரிய அன்பு சகோதரர் கோபால் அவர்கள் கூட தெளிவாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த கேள்விகளுக்கு இதுவரைக்கும் எவனும் பதிலும் சொல்லலை. நான் மீண்டும் கேட்கிறேன், அவர் சொன்ன அந்த பாணியிலேயே நம்ம பார்ப்போம். இவ்வளவு தவறுகள், இவ்வளவு நிகழ்வு எல்லாம் செஞ்சவன் ஓடிட்டான். ஆனா முதல்வர் இரவோடு இரவாக உடல்நிலையை பற்றி கவலைப்படாமல் மருத்துவ அமைச்சர்கள்லாம், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்லேருந்து மற்ற அமைச்சர்கள், அங்கிருந்த முன்னாள் அமைச்சர், மாவட்ட செயலாளர் எல்லாரும் போயிட்டாங்க. போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து இது பண்ணா அப்ப பாரதிய ஜனதாவில் கேள்வி கேட்கலாம், எப்படி இவ்வளவு டாக்டர்கள் வந்தார்கள், ஏன் இவ்வளவு மருந்துகள் கொடுத்தீர்கள், எப்படி மருத்துவமனை திறந்தது, எப்படி இதெல்லாம் இல்லைன்னு சொன்னா என்ன சொல்லுவான், ஒரு டாக்டர் கூட இல்லாத அரசாங்கமா, ஒரு மருத்துவ கூட இல்லாத அரசாங்கமான்னு கேட்பான். ஆனால் சரியான நடவடிக்கை எடுத்தால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதற்கு பிறகு தொடர்ந்து வரும்போது உடனே பார்த்தார், உடனே தனிநபர் கமிஷன், தனிநபர் விசாரணை ஆணையம், திருமதி நீதியரசர், உயர் நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு குழுவை போட்டு விசாரணை உத்தரவு போடுறாரு. அடுத்த 2 மணி நேரத்துல அந்த குழு ஸ்பாட்ல இருக்கு. இதெல்லாம் பிஜேபி காரங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு அது மாதிரிலாம் கிடையாது. அவன் என்ன பண்ணுவான், ஒரு குழுவை போட்டுட்டு ஒரு நாள் போயிட்டு ஒரு ரூம்ல, ஏசி ரூம்ல உட்காந்து யாரையாவது விட்டு கதை எழுதி கையெழுத்து போட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுதான் மோடி அமித்ஷா கூட்டத்தின் வேலை. ஆனால் உண்மையாக மக்களோடு மக்களாக கலந்து போய் அவங்க விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அறிக்கை வந்தவுடன் உரிய நடவடிக்கை எடுக்கணும் முதல்வர் சொல்லியிருக்காங்க. ஆக இப்படிப்பட்ட நிலைகளில் உரிய நடவடிக்கை எடுப்பது பிஜேபி. ஹேமா மாலினி தலைமையில ஒரு குழு வந்தது. அந்த குழு என்ன பண்ணுச்சு, அதுல வந்தவங்க யாருக்கும் தமிழும் தெரியாது.
ஹேமமாலினி பாதி இப்படி அப்படிமா பேசினாங்க. நாம எதுக்கு சொல்ல வரோம்னா போடு. ஆனா காரணம் என்ன? மணிப்பூர்ல நிர்வாணமாக பெண்களை அழைத்து கொண்டு போய் கொலை பண்ணானுங்க. எல்லா இடத்திலையும் ஒரே கலாட்டா, கலவரம், ரத்த ஆறு. குழந்தைய ரெண்டு காலை பிடிச்சுக்கிட்டு துணி துவைக்கிற மாதிரி கல்லில் அடிச்சு கொண்டானுங்க மணிப்பூர்ல. அதையெல்லாம் வேடிக்கை பார்த்த மோடி அரசாங்கம் அங்கெல்லாம் கமிஷன் அவங்க இவங்க யார் யார் இந்த எம்பிக்கள் குழு அனுப்பலாமே இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? பார்சியாலிட்டி, மாற்றாந்தாய் மனப்பான்மை. எல்லா வகையிலும் தமிழ்நாடு என்றால் அவர்களுக்கு ஒரு சாதாரணமான ஒரு கருவியாகவும் தமிழ்நாட்டை கெடுக்கணும், தமிழ்நாட்டுக்கு தீங்கு விளைவிக்கணும். இதுதாங்க அவங்களுடைய வேலை. பாஜக மாநில முன்னாள் தலைவர் என்ன சொல்றாருன்னா, செந்தில் பாலாஜி புதிய கதைகளை சொல்லி இருக்கிறாரு. இப்ப தமிழக வெற்றி கழகம் சார்பில் சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி மனு அளிக்கப்பட்டிருக்கு. அது வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வர நிலையில அவசரமா இவர் செய்தியாளர் சந்திப்பு நடத்துறது எதுக்கு? பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதுக்கு ஆதாரம் தமிழக வெற்றி கழகம் வச்சிருக்கு. அது நீதிமன்றம் ஏத்துக்கல, அது தனி. ஆனா அதுக்குள்ள இவர் ஏன் அவசரமா பிரஸ் மீட் வைக்கிறாரு? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே தான் அவர் சொல்கிறாரு. அந்த மாநில அரசு சொன்ன ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு, அதுக்குள்ளே இவர் ஏன் முந்திக்கிட்டு செய்தியாளர் சந்திப்பு நடத்துகிறாரு அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. இது என்ன வேடிக்கை இருக்கு? பேட்டி கொடுப்பதற்கு பத்திரிகை நிருபர்கள் வந்தாங்கன்னா அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுறதுக்கு இவர் என்ன நடிகர் விஜயா? என்னங்க நடந்தது, எப்படிங்க இருந்ததுன்னு பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க. செத்து குடும்பத்தோடு அவங்க அழுது புலம்புறத நின்னு கூட பார்க்காம ஓடி வந்த நடிகர் விஜய் கிடையாது செந்தில் பாலாஜி. அந்த கரூர் மக்களோடு மக்களாக கலந்து பழகி அவருடைய இதயத்தில் வாழக்கூடிய உரிமையான ஒரு உத்தமமான சகோதரர். அவரு அங்க பேட்டியாளர்கள் கேட்கறாங்க, என்னங்க உங்களை பத்தி எல்லாம் இப்படி சொல்றாங்களேன்னு. அந்த பேட்டிக்கு பதில் கொடுக்கிறார். அது தப்பா? அது பேட்டி கொடுக்க கூடாதா? நீங்கெல்லாம் உங்களை மாதிரி ஓடிடணுமா? இன்னும் மோடி எத்தனையோ இடத்துல பேட்டியே கொடுக்காம அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுறாரு. அந்த மாதிரிலாம் கிடையாது திமுக. சரியாக நீங்கள் கேள்வி கேட்கிற பத்திரிகையாளர்களுக்கு முறையாக பதில் கொடுத்தார். அப்படி பதில் கொடுக்கறதே கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? விசாரணை கமிஷன் நடப்பது என்பது அந்த பாதிக்கப்பட்ட மக்களிடம் போய் விசாரணை பண்றாங்க. அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அதையெல்லாம் யாரும் தடுக்கல. நாம என்ன கேட்கிறோம்? நமக்கு இதுல இன்னும் ஒரு உண்மையான ஒரு நிலையை புரிஞ்சுக்கணுங்க. தமிழ்நாடு அமைதியாக இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் கலவரம் ஒன்று வர வேண்டும். தமிழ்நாட்டில் அது பெரிய பூகம்பமாக வெடித்து சிதற நாம பல கூட்டங்களை சேர்த்துக்கிட்டு எல்லா வேலையும் செய்யணும்னு RSS பிஜேபி காரர்களுடைய திட்டம் தான் விஜயை போக விட்டு. நடிகர் விஜயும் இப்ப கிட்டத்தட்ட புஷி ஆனந்த்னு ஒரு ஆளு விஜயனுடைய பொதுச் செயலாளரா, புதுச்சேரிக்கு ஆளு. நான் என்ன கேட்கிறேன், இவ்வளவு பெரிய தமிழ்நாட்டுல ஒருத்தர் அவருடைய கட்சிக்கு கிடையாத பொதுச் செயலாளர் போல? என் புதுச்சேரி மாநிலத்துக்கு அவருக்கு பொறுப்பை கொடு. ஆனா புதுச்சேரி புஷிய இங்க பொதுச் செயலாளர். அந்த புஷி RSSோடு தொடர்பு கொண்டவர், நேரடியாக பாரதிய ஜனதாவோடு தொடர்பு கொண்டவர். ஞாபகம் வச்சுங்க. அப்படிப்பட்ட இந்த நபர்கள்லாம் திட்டம் போட்டு இந்த நடிகர் விஜயனுடைய ஒண்ணுமே தெரியாது விஜய்க்கு. அது ஒரு மாதிரி டைப்பான மனோபாவம். தன்னை உயர்ந்ததாக நினைச்சுக்கிட்டு வெளியில காட்டுவாங்க. ஆனா உள்ள தாழ்வு மனப்பான்மை இருக்கும். வீரம் போல காட்டுவாங்க, ஆனா கோழைத்தனம் அதிகமா இருக்கும். இப்படிப்பட்ட மனோநிலை படைத்த அந்த நடிகர் விஜய் இப்ப எல்லாம் வெளிப்படையா செஞ்சுட்டார். நாம எதுக்கு சொல்றோம்னா, விஜயை பயன்படுத்தி கொண்டு கலவரத்தை உருவாக்கினார்கள். அங்க 51-41 பேர் செத்து போனதுக்கு காரணமே பாரதிய ஜனதாவும் RSS தான். குடிநீரை தராமல் நிறுத்தினது, குடிநீர் பாட்டில்கள் வேணாம்னு சொன்னதெல்லாம் புஷி அண்ட் கோ தான். அந்த மக்களை வெயில்ல நிக்க வச்சுட்டு விஜய்க்கு அந்த கதை இந்த கதை சொல்லி மேல பேச வச்சு விஜயின் கண்ணெதிரில் அவர் கட்சி பசங்களை இளைஞர்களை மேலிருந்து தூக்கி போடுறானுங்க. போன தடவை வேடிக்கை பார்த்து நின்னார். அவன் கீழே விழுந்து கை கால் உடைமையா பொறுமையா இறக்கி விடுன்னு கூட சொல்லல. ஆக மனோநிலையிலேயே பாதிக்கப்பட்டு விஜய் இருக்கார். அதை பயன்படுத்திக்கிட்டு அன்னைக்கு தண்ணீர் பாட்டில தூக்கி வீச விட்டு அங்க ஒரு நெருக்கடியை உருவாக்கி கலவரமாக எல்லாரையும் சாகடிக்கிற அளவுக்கு போனதுக்கு காரணம் RSS பிஜேபி. ஏன்னா தமிழ்நாட்டுல கலவரம் உண்டாயிடுமா, அது பெரிய அளவில் ஆக்கிறாங்க. ஆனா எங்களுடைய தலைவர், நம்ம தமிழக முதல்வரும் நம்முடைய திராவிட மாடல் அரசு அடுத்த நிமிடம் அங்க போய் மக்களை அரவணைத்து கண்ணீரை துடைத்தது. அது இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், இதுக்கு பின்னணியில் இருக்கிற எல்லாரும் எதை வேணாலும் பேசுவானுங்க, எதை வேணாலும் கதை சொல்லுவானுங்க. அதை நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. இல்லை, அதிமுகவும் ஒரு சந்தேகத்தை அவங்க எழுப்பியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு மாநில அரசால். அதுக்குள்ள
மின்துறை அதிகாரி, மாவட்ட ஆட்சியர், சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி ஆகியோர் செய்தியாளர் சந்திப்பு நடத்த வேண்டிய அவசியம் என்ன? டிஜிபி பிரஸ் மீட் நடத்துகிறார், முதல்வர் வீடியோ வெளியிடுகிறார், மருத்துவத்துறை செயலாளர் டிஜிபி ஏடிஜிபி ஆகியோர் கூட்டாக பிரஸ் மீட் நடத்துகிறாங்க. இப்போது செந்தில் பாலாஜி செய்தியாளர் சந்திப்பு நடத்துகிறார். இவ்வளவும் பதற்றப்பட்டு என்ன சொல்ல வரீங்க? எடப்பாடி பழனிசாமி சொன்னது போல் விசாரணை ஆணையத்தை அரசுக்கு வேண்டிய திசையில் வழிநடத்தி கொண்டிருக்கிறீர்களா? அரசியல் செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அரசியலும் செய்து கொண்டிருப்பது யார் என்றால் திமுக தான். உங்கள் பதற்றம் தான் உண்மையிலேயே கரூரில் நடந்தது என்ன என்ற கேள்வியை, சந்தேகத்தை வலுக்க செய்கிறது அப்படிங்கிறாங்க. அவங்க அதான் நான் சொன்னேன், ஏற்கனவே சொன்ன மாதிரி எதை வேண்டுமென்றாலும் பேசக்கூடியவர்கள். இப்ப எடப்பாடியை பத்தி சொன்னீங்க. எடப்பாடி தூத்துக்குடி 13 பேர் துப்பாக்கி சுட்டு வழக்க என்ன பண்ணாரு? நான் டிவியில பார்த்தா தெரிஞ்சேன், எனக்கு ஒன்றும் தெரியாதுங்கன்னாரு. எவ்வளவு பெரிய அபத்தம், எவ்வளவு பெரிய பொய்யர், கொடூரமான மனநிலை கொண்ட ஒரு மன வியாதி படித்த ஒரு பொய்ய. ஏன்னு கேட்டீங்கன்னா, அங்கேயும் இன்றைக்கு நம்முடைய தனிநபர் கமிஷன் போட்டிருக்கிற அதே ஜட்ஜி நீதியரசர் அவங்க அம்மையார் முன்னிலையே அவங்க தலைமையில ஒரு கமிஷன் நடந்தது. அந்த கமிஷன் போட்டது இவங்க தானே. அவங்க எவ்வளவு சரியானவங்க என்பதற்கு அது உதாரணம். அவங்க என்ன பண்ணாங்க? தெளிவாக விசாரிச்சாங்க. விசாரிச்சுட்டு அதுல தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரி, தலைமை நிலைய செயலாளராக இருந்தவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? டிஐஜி என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த ஆணையத்துல, நாங்கள் ஒவ்வொரு நிமிடமும் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பந்தமாக முதலமைச்சரிடம் சொல்லி கொண்டிருந்தோம், முதலமைச்சர் கேட்டுக்கொண்டிருந்தார், அவர் உத்தரவுப்படிதான் நாங்கள் நடந்தோம்னு சாட்சியம் சொன்னாங்க. அப்ப அவர்கள் சொன்ன சாட்சியம் விசாரணை கமிஷனில் தெளிவாக வந்தது. ஆனா இந்த நபர் சொன்னது நான் டிவியை பார்த்து தான் தெரிஞ்சேன்னு. அப்ப எவ்வளவு பெரிய பொய்யர்! இப்படிப்பட்ட பொய்யர் தான் தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர். அந்த மிகப்பெரிய பொய்யர் தான் இன்னைக்கு பிஜேபிக்கும் RSSக்கும் வக்காலத்து வாங்குறவர். இந்த கூட்டத்தினுடைய இன்றைய கேள்விகள், நீங்க சொன்னீங்க அரசு பூர்வமாக ஒரு அறிக்கை கொடுக்கலையான்னு கேட்பான். கொடுக்கலன்னா ஏன் அங்க போலீஸ் நிறைய போலீஸ் போட்டிருக்கும் போது, போன தடவை போட்டிருக்கும் போது என்ன சொன்னாங்க? நான் போகிற இடமெல்லாம் போலீஸா, என்னுடைய ரசிகர்களை மிரட்டி விரட்டி அனுப்புகிறார்கள், கூட்டம் சேரவிடலை, யார் கேட்டது இந்த போலீஸை அப்படின்னு பேசுவானுங்க. இங்க என்ன பண்ணானுங்க? இதே கரூர் மேடையில இந்த நடிகர் விஜய், காவல்துறைக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன், காவல்துறை தான் என்னை இங்கே அனுப்பி வைத்தது பத்திரமாக, சொன்னதும் விஜய் தான். ஆக செல்ஃப் கான்ட்ரடிக்ஷன், முரண்பாடுகள் நிறைந்த அந்த கூட்டம் எதை வேண்டுமென்றாலும் சொல்லும். ஆனால் அவர்கள் எதை சொன்னாலும் அதை சந்தித்து சரியாக முறையாக மக்களுக்கு நீதி வழங்குவது இந்த அரசு, திராவிட மாடல் அரசு. மக்களுடைய கஷ்டங்களை நஷ்டங்களை அழகா ஒண்ணு சொன்னார் நம்ம முதலமைச்சர். எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன். அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள், பாதிக்கப்படுகிறார்கள், அவர்கள் இதிலே கொடுமை அனுபவித்திருக்கிறார்கள் என்கின்ற போது அவர்களெல்லாம் திராவிட தமிழ்நாட்டின் உறவுகள் தான். நான் அந்த உறவுகளை நான் பாதுகாப்பேன்னு சொன்னார் பாருங்க. அந்த குணம், அந்த உயர்ந்த மனித நேயம், மனித பண்பு இவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது. ஆகவே தான் மீண்டும் சொல்கிறோம், இனிமேலும் தொடர்ந்து இவர்கள் பேசுவது எல்லாம் கற்பனை கதைகளை சொல்வார்கள். யாரும் கதை எழுதல, நீதான் கதை வசனம் எழுதுற. அந்த கதை வசனம் திரைக்கதை எழுதி விஜய ஒரு நாளைக்கு முந்தி நடிக்க விட்டு அப்படி சோகமா 3 நாளா எட்டி பார்க்கல, யாரு என்ன ஏதுன்னு பார்க்கல, ஒண்ணுமே நினைக்கல, வீட்டுல போய் படுத்துக்கிட்ட. எப்படி படுத்துன்னு எங்களுக்கு தெரியாது, அது வேறு கதை. ஆனால் இப்படி நீ மறைஞ்சி வாழ்ந்து போயிட்டு எனக்கு கஷ்டமா இருக்கு, வேதனையா இருக்கு, 3 நாள் கழிச்சு வெளியில பேசிட்டு ஒரு கதை பண்ணிட்டு போற, நான் கரூருக்கு அப்புறம் வரேன்னு. நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், இவைகள் எல்லாமே நம் நடிப்பு நாடகம். அங்கே நடைபெற்ற இந்த கொடூரத்திற்கு காரணம் பிஜேபி, RSS தமிழ்நாட்டில் கலவரம் உண்டாக்க விஜயை பயன்படுத்துகிறார்கள் என்பது என் குற்றச்சாட்டு. விஜய் 3 நாள் கழிச்சு பேசினா சொன்னீங்க. அவர் பேசும்போது சொல்றாரு, எதா இருந்தாலும் என்ன கைது செய்யுங்க, இப்போ பழி வாங்கணும் அப்படின்னா என் நிர்வாகிகளை, தொண்டர்களை, நண்பர்களை ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அவர் என்ன பெரிய தியாகம் பண்ணிட்டா மாதிரியும், அப்படியே நாட்டுக்காக அப்படியே உழைச்சி அப்படியே கஷ்டப்பட்டுட்டா மாதிரியும், அந்த கஷ்டப்பட்டு தியாகம் பண்ண செயல்களுக்காக அவங்கள போய் கைது பண்ற மாதிரியும் என்ன கற்பனை கதை பாருங்க. இதெல்லாம் யார் எழுதி கொடுத்தது உனக்கு? அங்கு FIR போடப்பட்டது. FIR-இல் யார் யார் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, இதற்கு யார் பொறுப்பு? நான் ஏத்துக்கிறேங்க, இந்த கூட்டத்தை நான் நடத்துறேன், இந்த இடத்துல நான் இந்த வழியை சரி பண்றேன், நான் இங்க மக்களை நான் பண்ணிக்குவேன், எங்ககிட்ட இருக்கு, நாங்க தொடர்படைகள் இருக்கு, நாங்க பார்த்துக்கொள்ளணும் என்றெல்லாம் உறுதி கொடுத்தவன். அந்த கூட்டத்தை நாங்க கலவரம் வராம சட்டம் ஒழுங்கு சீரடியாம பாத்துக்கிறேன் எழுதி கொடுத்தவனெல்லாம் கூட்டு விசாரிக்கிறாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க. இன்னும் பழி வாங்குறாங்களாம். இவரை பழி வாங்க.
அதெல்லாம் இவர் கற்பனை பண்ணா கூட இப்படிப்பட்ட ஒரு வேடிக்கை பிறவிய இந்த தமிழ்நாட்டு பொது வாழ்க்கைக்கு தொடர்பே இல்லாத முதல் பிரச்சனை மக்களை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு தனி விமானத்தில் போன நபர் தான் இந்த விஜய். அப்படியே கோடீஸ்வர குபேரராக போய் மக்கள்கிட்ட நிக்கிறாராம். ஏழை எளிய சாதாரண நடுத்தர மக்களுக்கு உழைப்பதற்காக வரக்கூடியவர் யாரா இருந்தாலும் எங்க தலைவரை மாதிரி, எங்க இளைய தலைவராக இன்றைக்கு விளங்குகிற உதயா போல மக்களை நேரடியாக போய் சந்தித்துப்பார். அதுக்கு அர்த்தம் நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு மோடி 8500 கோடியில ஒரு தனி விமானம் வாங்கி 5 ஸ்டார் ஹோட்டலே பறக்கிற மாதிரி போறாரு. நீ அதே பாணியில இங்க தனி விமானத்தை போய்கிட்டு இருக்க தமிழ்நாட்டுல. ஆகவேதான் சொல்றேன், முதல் கோணல் முற்றும் கோணல். இந்த முதல் கோணல் விஜய் என்கின்ற நபருக்கு முற்றும் கோணலாகி போய் நடிக்கிற வேலையை பார்க்கட்டும். பொது வாழ்க்கை அவருக்கு தேவையில்லை. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம். நன்றி. வாழ். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.